வணக்கம். தனக்கு பிடித்த கிரிக்கெட் வீரரை அவதூறாக பேசிய நண்பனை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 25,000 அபராதம் விதித்து மாவட்ட முதன்மை நீதிபதி உத்தரவிட்டார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் பொய்யூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தர்மராஜ் மற்றும் விக்னேஷ். இவர்கள் இருவரும் அப்பொழுது கிரிக்கெட் விளையாடி வருவது வழக்கம். இந்நிலையில் தர்மராஜ் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் ரசிகராகவும், விக்னேஷ் இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவின் ரசிகராகவும் இருந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது IPL சீசன் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இவர்களின் பேச்சு IPL பக்கம் திரும்பியது. அப்பொழுது விக்னேஷ் விராட் கோலி பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தர்மராஜ் விக்னேஷை மது அருந்த செல்லலாம் என பொய்யூர் அருகே உள்ள ஓடைப்பகுதிக்கு தனியாக கூட்டி சென்று கிரிக்கெட் பேட்டால் அடித்ததில் விக்னேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து கீழப்பழுவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தர்மராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கு விசாரணை அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணையில் விக்னேஷை கிரிக்கெட் பேட்டால் அடித்து கொலை செய்த தர்மராஜுக்கு ஆயுள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி மலர் வாலாண்டிடம் உத்தரவிட்டார். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.